எக்ஸ்பீரி ஆகி டேய் நான் சாப்பிட்டுட்டு தான் இப்போ நான் ரெண்டாவது வந்தேன். ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்குது, தூக்கி போட்டேன். டேய் பப்ஸு நான் சாப்பிட்டேன், ஸ்மெல் அடிக்குது, எல்லாம் பிசு பிசுன்னு வருது. பப்ளிக்கு வந்துட்டு எப்படி இப்படி கெட்டு போன இதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க? என்ன இது? எவ்வளோ 30 ரூபான்னு சொல்லி விற்றுருக்கீங்க. உருளைக்கிழங்கு வந்து கெட்டு போகிறது தெரியாதா? ஒரே ஒரு நாள் தான் உருளைக்கிழங்கு வரும். எத்தனை நாளாக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தான் கேண்டீன் மேனேஜ்மெண்ட் யாரு? என்ன ஊருங்க? கள்ளக்குறிச்சிலேருந்து கேண்டீன் நிர்வாகம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். பப்ளிக் கரெக்டாக கொடுக்கணும்னு தெரியாது. சத்தியமாக மதியம் தான் வாங்கிட்டு ஃபுட் இன்ஸ்பெக்டர் வர சொல்லிடுவேன். வர சொல்லி ப்ரெஸ் எல்லாத்தையும் வர சொல்லி இங்கே பேட்டி கொடுத்துருவேன். பார்த்துக்க இந்த தப்பு நடக்காங்க. மதியம் வாங்கினா இப்போ என்ன டைம் ஆகுது? அதை வந்து சூடு பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நீங்க சூடு பண்ணி கொடுத்துருக்கியா? பார்த்து முனிசிபாலிட்டி போட்டு கமிஷனர் போன் பண்ணட்டுமா? இந்த கெட்டு போன பப்ஸ் சாப்பிட்டுட்டு தான் மக்கள் படம் பார்ப்பாங்களா? தியேட்டருக்குள்ள அதிரடியா நுழைஞ்சு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கேண்டீனுக்கு சீல் வச்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல 5க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் செயல்பட்டு வருது. இதுல ஒரு திரையரங்குல ஆத்தூர் பகுதியை சேர்ந்த வழக்கறிஞரான ஜெயக்குமார் அப்படின்றவரு படம் பார்க்கறதுக்காக போயிருந்திருக்காரு. இடைவெளியப்போ அங்க கேண்டீன்ல பப்ஸ் வாங்கி அவர் சாப்பிட்டதா கூறப்படுது. ஆனா அவர் வாங்கின பப்ஸ் கெட்டு போயிருந்ததா கூறப்படுது. துர்நாற்றம் வீசின நிலையில அது தொடர்பா கேண்டீன் ஊழியர்கள் கிட்ட கேள்வி எழுப்புனதுக்கு அதுக்கு முறையான பதில் அளிக்கல அப்படின்னு கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு இது தொடர்பான தகவலை அவர் தெரிவிச்சிருந்திருக்காரு. தகவலின் அடிப்படையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்க வந்து சோதனை செஞ்சதுல கெட்டு போன உணவுப் பொருட்கள் இருந்ததா கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் அதிகாரிகள் அந்த பொருட்களை பறிமுதல் செஞ்சு கேண்டீனை பூட்டி சீல் வச்சிருந்திருக்காங்க. இதனால படம் பார்க்க வந்த மக்கள் அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. இப்படி கேண்டீனை பூட்டி சீல் வச்சதால பெரும் பரபரப்பு சூழல் அங்க நிலவி இருந்திருக்கு. எப்பா அந்த மாலைய கொடுப்பா, துக்க வீட்டுக்கு போனோன்னு பூமாலை வாங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சட்டை பையிலிருந்தே திடீரென காணாமல் போன சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி